கோவையில் கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் வருகிற மார்ச் 7ஆம் தேதியன்று தீர்ப்பு வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை விமான நிலையம் பின்புறம் 2025 நவம்பர் 2ஆம் தேதி ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கில் வருகிற மார்ச் 7ஆம் தேதியன்று தீர்ப்பு வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் கடந்த வாரம் 112 சாட்சிகள் விசாரணை நடத்தப்பட்டு இறுதிக்கட்ட வாதம் நிறைவடைந்தது. சாட்சிகள் விசாரணை முடிந்த நிலையில் இந்த வழக்கு வரும் மார்ச் 7ஆம் தேதி தீர்ப்பு வழங்க உள்ளதாக மாவட்ட நீதிமன்ற நீதிபதி அறிவித்தார். கோவை விமான நிலையம் பின்புறம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஆண் நண்பருடன் காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி அங்கு வந்த 3 பேர் ஆண் நண்பரை அறிவாளால் தாக்கிவிட்டு மாணவியை தூக்கிச் சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தனர். கோவை பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கருப்புசாமி, அவருடைய தம்பி காளீஸ்வரன் மற்றும் தவசி ஆகிய 3 பேரை துடியலூர் அருகே கீரநத்தம் பகுதியில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். இந்த வழக்கு விசாரணை கோவை அனைத்து மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. நீதிபதி சுந்தரராஜன் முன்னிலையில் விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவி, அவருடைய ஆண் நண்பர், உறவினர்கள், விசாரணை அதிகாரி என 112 சாட்சிகள் சேர்க்கப்பட்டனர். 72 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளித்துள்ளனர். இந்த வழக்கில் இறுதிக்கட்ட வாதம் கடந்த வாரம் தொடங்கிய நிலையில் இதை ஒட்டி கருப்புசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகிய 3 பேரை அனைத்து மகளிர் நீதிமன்றத்தில் பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டு துப்பாக்கி குண்டு பாய்ந்த காளீஸ்வரன் காலில் புண்ணாறாத நிலையிலும் கோவை அரசு மருத்துவமனையிலிருந்து ஊன்றுகோல் உதவியுடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். தவசியும் குண்டு பாய்ந்து பாதிப்பிலிருந்து அரசு மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து வரப்பட்டார். நீதிபதி சுந்தரராஜன் குற்றச்சாட்டுகள் குறித்து 3 பேரிடமும் கேள்வி எழுப்பினார். குற்ற சம்பவங்கள், சேகரிக்கப்பட்ட தடயங்கள், குற்றப்பத்திரிகை, சாட்சிகள் அளித்த விவரங்கள் குறித்து நீதிபதி அவர்களிடம் கேள்வி எழுப்பினார். 1.5 மணி நேரம் இந்த விசாரணை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வாதம் நடைபெற்றது. அரசு தரப்பு வழக்கறிஞர் ஸ்ரீஜா ஆஜராகி 3 பேர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து கூறினார். இந்த வாதம் 3 மணி நேரம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை இன்று 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். இதை எதிர்த்து தரப்பு வழக்கறிஞர்கள் வாதம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் தீர்ப்பு வரும் மார்ச் 7ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி சுந்தரராஜன் அறிவித்துள்ளார். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.